இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உஹது உஹது மலை அதே போல் உஹது யுத்தம் நடந்த இடம் தான் இது. இங்கே தோட்டத்தில் வழங்குறது தான் உஹது மலை. அதே போல் இதெல்லாம் வந்து உஹது யுத்தம் நடந்த இடங்கள் தான் நீங்கள் பார்த்து நிற்கிறது. உஹது மலையோட நீட்டம் வந்து சொல்லப்படுது 5.5 கிலோமீட்டர் நீட்டம். அதே போல் இதுதான் மதீனாலே பெரிய ஒரு மலைத்தொடராகிறது வந்து இந்த உஹது மலைத்தொடர் தான் பெரிய ஒரு மலைத்தொடராக இது. அதே போல் எங்களுக்கு தெரியும் இந்த உஹது யுத்தம் நடந்தது தெரியும் எங்களுக்கு. அதை பற்றி தேவையான ஆக்கள் உலமாக்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அந்த உஹது யுத்தம் தான் இஸ்லாத்தில் நடந்த 2வது யுத்தம் தான் அது. ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு வெற்றியாக இருந்தாலும் பிறகு வந்து அது தோல்வியில் தான் முடிஞ்சுது. என்ன நடந்தது என்ன மாதிரி ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறத உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த உஹதில் வந்து உஹது யுத்தம் நடந்தது தான் ஒரு பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வு. அதில் நியாயமான சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அவங்களோட கபருஸ்தலங்கள் தான் நீங்களோட வச்சுக்கிறாங்க. அதில் எங்களுக்கு போகணுன்னு சொன்னால் அதை வெளியிலேருந்து அப்படி பார்த்துட்டு இது பண்ணிட்டு வரையணும். அதில் ஒரு முக்கியமான ஒரு சஹாபி தான் எங்களுக்கு தெரியும் ரசூல் அவங்களோட சாச்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட கபரும் வந்து அவங்களோட தான் நீக்குது. அதே போல் இந்த நீங்கள் பார்க்குற இது தான் மஸ்ஜிதுல் கிப்லத்தைன். இது மதீனாலிங்கிற ஒரு பள்ளி ஒன்று தான் இது. எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் ஆரம்பமாக இருந்த கிப்லா தான் பைத்துல் முக்கத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா. இருந்தாலும் ரசூல்லாக்கு கஅபத்துல்லா ஒரு கிப்லா வாக்கணும்னு சொல்கிற ஆசை ஒன்று இருந்துச்சு. ஆரம்பத்தில் அவங்க வந்து பைத்துல் முக்கத்தஸ் தான் கிப்லா கொண்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அதை பார்த்து தான் தொழுதுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த குர்ஆன் ஆயத்து வந்து இறங்குது, நீங்கள் கஅபத்துல்லாவை நோக்கி தொழுங்கன்னு சொல்கிறது. அந்த டைம்லேருந்து தான் கஅபத்துல்லா நோக்கி தொல்லை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது மாதிரி இந்த மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்னு சொல்கிற அந்த பள்ளியில் வந்து பைத்துல் முகஸஸை நோக்கி தான் தொழுது இருந்திருக்கிறாங்க. அப்போ குர்ஆன் ஆயத்தை கொண்டு வந்த சில சஹாபிகள் வந்து அங்கே தொழுது நின்றவங்கள்ட்ட இப்படி தான் கிப்லா மாற்றப்பட்டிக்கிறன்றதை சொல்லி அங்கிருந்து தொழுது இருந்த தொழுகையில் ஒரே தொழுகையை வந்து 2 கிப்லாவை நோக்கி தொழுது இருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து பைத்துல் முகஸஸை நோக்கி தொழுதுட்டு அதுக்கு பிறகு கஅபத்துல்லாவை நோக்கி அப்படியே மாறி தொழுகிறாங்க. இங்கே வச்சு தான் மாற்றப்பட்டிக்கிறதுனால இங்கே வந்து மஸ்ஜிதுல் கிப்லத்தைன்னு சொல்லி இதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ இதில் நாங்கள் போய் அந்த பள்ளியை போய் பார்த்தோம், எல்லாம் செஞ்சோம். அங்கே போய் ஒரு சுன்னத்து 2 ரக்காத் தொழுதுட்டு வந்தோம். நியாயமான ஆக்கள் வந்துட்டு போயிட்டு இது பண்ணிக்கிறாங்க என்னோடைய. அடுத்து மதீனாலிங்கிற இன்னொரு இடம் ஒன்று தான் இந்த 7 மொஸ்க்னு சொல்கிற இடம், அதாவது 7 பள்ளிகள். வந்து எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்தில் இன்னொரு யுத்தம் ஒன்று தான் இந்த கந்தக் யுத்தம்னு சொல்லுவாங்க, அகல் யுத்தம். அதாவது அந்த யுத்தத்துக்கு முந்தி குழி தோண்டி காஃபிர்கள் வராமிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க. அது பெரிய வரலாறு. இந்த டைம் குழி தோண்டின ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சின்னதாக ஒரு பள்ளி மாதிரி அமைப்பில் அமைச்சு ஒரு கற்களால் ஒரு சின்ன இடம் ஒன்று அமைச்சு அதில் முக்கியமான சஹாபிமார்களை அதில் ரசூல்லா அவங்க உட்கார வச்சுருந்தாங்க. அது வந்து 7 பாயிண்ட், அது மாதிரி 7 பாயிண்டில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ ஒரு 7 மொஸ்க்குன்னு சரி சின்ன ஒரு அமைப்பில் ஒரு பள்ளி மாதிரி ஒரு அமைப்பில் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல இது பழைய பள்ளி இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தலைமைத்துவத்தின் கீழ் இந்த இடத்திலே ஒரு சில சஹாபாக்கள் வலது பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த பள்ளி ஹஜ்ரத் உமருடைய தலைமைத்துவத்தின் கீழ் சஹாபாக்கள் காவலுக்கு இருந்த இடம் தான் இந்த இடம். எனவே இவ்வாறு 7 இடங்களில் சஹாபாக்கள் காவலுக்கு இருந்ததுக்கு பெயராக சபுஅல் மசாஜித் 7 பள்ளி வாயல்கள் என்றும் இதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது. இது கந்தக் அகல் யுத்தம் நடைபெற்ற இடம். சஹாபாக்கள் ஹஜ்ரத் உஸ்மான் நிறைய சஹாபாக்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் 7 இடங்களில் காவலுக்கு இருந்தார்கள். அந்த இடங்களில் தான் இவ்வாறு பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கந்தக் யுத்தம் நடைபெற்ற இடம். கந்தக் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது தான் இந்த மதீனாலிக்கிற மஸ்ஜிது நபவிக்கு அடுத்ததாப்படி ஆகிறது தான் இந்த மஸ்ஜிதுல் குபான்னு சொல்கிற இந்த பள்ளி. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பள்ளி உண்டு. அதே போல் ஒரு அழகான ஒரு பள்ளி ஒன்று தான் இது சொல்லப்படுது என்னென்றால் இஸ்லாத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளி வந்து இந்த பள்ளி தான்.
ரசூல்லா அவங்க எங்களுக்கு ஹிஜ்ரத் வந்தது தெரியும், மக்காலேருந்து மதீனாக்கு வந்தாங்க. வந்த டைம் ஆரம்பமாக முதலாக கட்டின பள்ளி தான் இது. சஹாபிமார் வந்து இதுக்கு செங்கல் எடுத்து கொடுத்தது, அது மாதிரி பல வரலாறு இருக்குது இதுக்கு. இதுக்கும் நியாயமான ஒரு க்ரௌடுன்னு வராங்க. ஏன்னா முதலாக கட்டப்பட்ட பள்ளின்னு சொல்லிட்டு தான் நியாயமான க்ரௌடுன்னு வராங்க. அதே போல் நல்ல அழகான ஒரு அமைப்புள்ள ஒரு பள்ளி உண்டு. நீங்கள் பார்த்தா வழங்கும் சுற்றுவர பெரிய அழகான பள்ளி. அதே போல் உள்ளுக்கும் நல்ல அழகான ஒரு அமைப்பில் செஞ்சு வச்சுக்கிறாங்க இந்த பள்ளியை. அடுத்து சொல்லப்பட்டுச்சு என்னென்னு சொன்னால், இந்த பள்ளிக்கு வந்து ரசூல்லா அவங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து காலை நேரங்களில் வந்து லுஹா தொழுவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு முக்கியமான சுன்னத்தாக சொன்னாங்க. இப்போல்லாம் மஸ்ஜித் நபவிலிருந்து நடந்தே வருவாங்க சிலவங்க, இப்போயும் வராங்க. அதுக்கு வேறே ஒரு ரூட் ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க, ஒழு எடுத்துட்டு வந்து தொழுதுட்டு போகிறதுக்கு. அது மாதிரி ஒரு செட்டப்பில் செஞ்சு வச்சுக்கிறாங்க. அடுத்து இந்த பள்ளிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணறையும் பற்றி ரசூலா நியாயமாக சொல்லிக்கிறாங்க. அதே போல் மதீனாலே நியாயமான கிணறுகள் ஒவ்வொரு சாபிமாட பேரில் நியாயமான கிணறுகள் காணப்படுது. அடுத்தது தான் இந்த மதீனாவில் இருக்கிற மதீனாவில் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஜன்னத்துல் பக்கின்னு சொல்கிற இடம். இந்த ஜன்னத்துல் பக்கி தான் மதீனாவில் முக்கியமான ஒரு கபுருஸ்தானம் ஒன்று தான் இது. இங்கே தான் கூடுதலான மக்களை வந்து அடக்கம் செய்வாங்க. அங்கே மூத்தாரவங்கள்லாம் அடக்கம் செய்வாங்க. இதில் வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட 10,000 சஹாபாக்களை வந்து இங்கே அடக்கம் செஞ்சுக்கிறாங்க. நாங்களும் போய் அதை பார்த்தோம். பெரிய ஒரு இடம் உண்டு, நியாயமான ஒரு பெரிய ஒரு இடம் உண்டு. அவ்வளோ பெரிய ஒரு இடம், அமைதியான ஒரு அழகான முறையில் இருந்த ஒரு கிரேவ் யார்டு உண்டு தான் அது. இப்போ நார்மலி இப்போ இங்கே ஸ்ரீலங்காவிலேருந்து அதே போல் வேறு நாடுகளிலிருந்து போகிறவங்க மதீனாவில் மௌத்தாயினாங்கன்னு சொன்னால் அவங்களையும் அங்கே தான் கொண்டு போய் அடக்குவாங்க. இதுக்கு ஒரு செலக்டட் டைம் தான் நீங்கள் அந்தந்த டைமில் தான் எங்களுக்கு போயிடும். நீங்கள் பொதுவாக போகிறவங்க இருந்தோன்னு சொன்னால் அவங்க அந்த கூட்டின்னு போகிறவங்க வந்து சரியான டைம் அவங்களுக்கு கைட் பண்ணி கூட்டின்னு போவாங்க. உங்களுக்கு அதை போய் பார்த்துட்டு வரையணும்.
அடுத்த ஒன்று தான் இது மஸ்ஜிதுல் நபவியோட அங்கனோட இருக்கிற ஒரு மியூசியம் ஒன்று மாதிரி ஒன்று தான் இது. என்னென்னு சொன்னால் ரசூல்லா அவங்களோட ப்ரொஃபட்ஸ் அவங்களோட பயோகிராஃபி அதே போல் அவங்க வாழ்ந்த வரலாறுகள் எல்லாம் வந்து ஒரு பயோகிராஃபி ஒரு வீடியோ ஒன்றா செஞ்சு இதில் போடுவாங்க. எங்களுக்கு அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அமௌண்ட் ஒன்று எடுப்பாங்க. அதில் போய் எங்களுக்கு பார்க்கலும் தேவைன்னு சொன்னால். நான் போன டைம் என்னென்னா எங்களுக்கு டைமில் கொஞ்சம் போகாமல் இருந்தால் அதை போய் பார்க்கல. ஆனால் மிச்சம் போனவங்க சொன்னாங்க நல்ல பிரயோசனமானன்னு சொல்லி நீங்கள் போகிறவங்க யாராமே இருந்தாலும் சொன்னால் உங்களுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கணும்.